ராம் நாராயண ராம். விண்வெளியில் எண்ணற்ற நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் கிரகங்கள் உள்ளன. பூமியில் வாழும் மனிதன் அவற்றை எண்ண முடிகிறதா? இது ஒரு இயலாத விஷயமாகவே தெரிகிறது. விண்வெளியின் ஆழம் என்ன, அதன் நீளம் மற்றும் அகலம் என்ன என்பதை யாரும் அளவிட முடியுமா? நாமெல்லாம் வெறும் கற்பனை மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அதை எண்ணவோ அளவிடவோ முடியாது. ஆகையால் இந்த எண்ணற்ற நட்சத்திரங்கள், கிரக நட்சத்திரங்கள் எல்லாம் விண்வெளியில்தான் உருவாகின. அவற்றை யாரும் உருவாக்கவில்லை. அவை அனைத்தும் விண்வெளியின் குகையில் வீற்றிருக்கின்றன, மண்ணில் அல்ல. இது தாயின் கையில் குழந்தை அமைதியாக இருப்பதற்கு நிகரானது. ஆகவே விண்வெளியே எங்கள் தாயும் தந்தையும் ஆகிறது. அதுவே எல்லாம். இந்த பூமியில் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள். ஆனால் இங்கு மனிதர்களே வெவ்வேறு மதங்களை உருவாக்கி ஜாதி மடங்குக்கு அடிமையாகி விட்டனர். இதனால் மக்களின் மனதில் பாகுபாடு தோன்றியது. நாமெல்லாம் ஒரே பூமியின் உயிரினங்கள், ஒரே பூமியில் வாழ்கிறோம். ஆனால் சமுதாயம் ஜாதி மற்றும் மதத்தின் பேரில் பூமியை பல துண்டுகளாக பிரித்துவிட்டது. இது தொடர்ந்தால் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக மாறுவது வெகுஜாகமாகிவிடும். நமக்கு பகையை பரப்ப வேண்டிய அவசியமில்லை. பாசத்தையும் ஒற்றுமையையும் பரப்ப வேண்டும். வெறுப்புக்குரிய விதைகளை அல்ல, பாசத்தின் விதைகளை மனதில் விதைப்போம். இந்த இந்திய தேசம் ஆன்மீக சக்தியில் மிகச் சிறந்தது. இது ஒவ்வொருவரையும் இணைத்து மகிழ்விக்க முடியும். ஆனால் இதற்கு முன்பாக நம்மை நாமே அறிந்து கொள்ள வேண்டும். நம் ஆன்மாவின் குரலை கேட்க வேண்டும். நாம் அனைவரும் 5 மூலத்துகளால் ஆனவர்கள் என்பதை மறந்துவிடுகிறோம். நம் அனைவரிடமும் ஒரே மாதிரியான இதயமும் புத்தியும் உள்ளது. ஆனால் நம்மால் தான் தீர்மானிக்க முடியும் நாம் எதை நம் இதயத்திலும் புத்தியிலும் நிறுத்திக் கொள்கிறோம் என்பதை. நமக்குள்ள உள்ளந்தன்மையை விருத்தி செய்யக்கூடிய எண்ணங்களை ஊக்குவிக்கிறோமா அல்லது இல்லைவா? இயற்கையிடம் நமக்கு அளவிலா பொருட்கள் கிடைத்திருக்கின்றன. அவை நம் வாழ்க்கையை வளமாக்கச் செய்யும் வலிமை கொண்டவை. இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கை அழியாது என்பதை நன்கு அறிவோம். ஆனால் இயற்கையில் காலத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் நிகழ்வதை காண முடியும். அவற்றால் நமக்கு சிறந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இயற்கையுடன் நாம் ஒத்துப்போக வேண்டும். இயற்கை எப்போதும் நம்மை சமநிலையில் வைத்திருக்கின்றது. ராம் நாராயண ராம் என்பதை ஜெபிக்கும்போது பிரபஞ்சத்தையே நினைவு கூர்கிறோம். ராம் என்பது விண்வெளியை குறிக்கிறது. அதில் உள்ள அனைத்தும் நாராயணன். ராம் என்ற 2வது பெயரின் பொருள் அனைத்து உயிரினங்களும், தாவரங்களும், அணுக்களும், பிரபஞ்சத்திற்குள் உள்ள அனைத்தும். ராம் நாராயண ராம் ஜெபத்தின் மூலம் நாம் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்தையும் உயிரினங்களையும் வணங்குகிறோம். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையையும் பிறரின் வாழ்க்கையையும் மேம்படுத்த இந்த மந்திரத்தின் சக்தியை அனுபவித்துள்ளனர். ஜெபத்திற்காக சில நிமிடங்கள் ஒதுக்கி நம் மனதை வலுவாக்கி மகிழ்வான வாழ்க்கையை உருவாக்கலாம். இது ஒருவித சப்த ஆற்றல். இது நம் உடலை நோய் எதிர்ப்பு சக்தியுடன் தாங்கும் ஆற்றலையும் உயர்ந்த சிந்தனையையும் தருகிறது. இப்போது இந்த பிரபஞ்ச மந்திரத்தை பரப்புங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பிறரின் வாழ்க்கையையும் மாற்றுங்கள். ராம் நாராயண ராம் மூலம் உங்களின் ஆன்மீக வளர்ச்சியை முன்னேற்றுங்கள்.